இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து விவகாரம் மிக பெருமளவில் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் திரிஷாவுடன் விஜய் ஜோடியாக சென்ற விஷயம், திரிஷாவுடன் ஜோடியாக திருமணத்திற்கு பட்டு உடையில் சென்ற விஷயம் ஒட்டுமொத்த திரை உலகினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில் விஜயின் இந்த மோசமான செயலால் கடுப்பான கோபமான நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் விஜயையும் திரிஷாவையும் கிழித்து தொங்க விட்டு இருக்கிறாரு, வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்படி என்ன நடந்தது இந்த சம்பவத்தில், சமுத்திரக்கனி என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜயின் மனைவி சங்கீதா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரும் தற்போது அரசியலில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருபவர் தான் ஜோசப் விஜய் அவர்கள். கடந்த சில நாட்களாக மிக பெரும் சர்ச்சைகளில் சிக்கி திணறி கொண்டிருக்கிறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி அன்று ஒரு விழா ஒன்று நடந்தது. அரசியல் சார்ந்த ஒரு விழா தான். அதில் விஜய் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த விவாகரத்து தொடர்பாக வெளியில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது, அது பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அது என்னுடைய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். சரி, ரைட்டு, அவருடைய பிரச்சனை அவர் பார்த்துப்பார். ஆனால் அவர் பண்ணுறது சரியான்னு கேட்டிங்கன்னா சரியில்லை அப்படின்ட்டு அடித்து சொல்லுவேன். இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிலையில் ஒரு பக்கம் அவருடைய குடும்ப வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்க, இன்னொரு பக்கம் நடிகை திரிஷாவை கூட்டுட்டு திருமணத்துக்கு போகிறாரு. 2 பேரும் ஒரே உடையில் வந்தது மிக பெரும் அதிர்ச்சி தான். இதனால் இவங்க 2 பேரும் எப்போ வேணுமானாலும் திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் தற்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மோசமான செயலை பற்றி நடிகர் சமுத்திரக்கனி ரொம்பவே ஆவேசத்தோட கோபத்தோடு பேசியிருக்கிறாரு. சமீபத்தில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு தான் விஜயும் திரிஷாவும் ஒன்றாக சேர்ந்து போயிருந்தாங்க. இருவரும் ஒரே நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து ஒரே காரில் என்னவோ புதுமண தம்பதிகள் போல வந்தாங்க. அவங்க மணமக்களை சந்தித்து வாழ்த்தும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்பவே வைரலாச்சு. அவங்க மணமக்களா இல்லை திரிஷாவும் விஜயும் மணமக்களா அப்படின்னு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கே ஒரே குழப்பமாயிட்டிருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு புதுமண தம்பதிகள் போலவே வந்திருந்தாங்க. இது சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலும் அதே நேரத்தில் விஜயின் மனைவி சங்கீதா அவர்களிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கு. இப்படி ஒரு நேரத்தில் திரிஷாவுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா அப்படின்ற கேள்வி ரசிகர்களிடம் மட்டுமல்லாமல் சாதாரண மக்களிடமும் கூட எழ ஆரம்பிச்சிருக்கு. வீட்டு பிரச்சனையையே தீர்க்காத இவர் தமிழ்நாட்டு பிரச்சனையை எப்படி தீர்ப்பார்? வீட்டு பிரச்சனையையே கண்டுகொள்ளாமல், மனைவியை கண்டுகொள்ளாமல், தாய் தந்தையை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரால் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் கேள்வியாகவே இருக்குது. ஏன், என்னுடைய கேள்வியும் அதுதான். விஜயினுடைய இந்த நடவடிக்கை பலருக்கும் மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக அவரை ஆதரித்து வந்த சில ரசிகர்களே இப்போது குழப்பத்தில் இருக்காங்களாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அரசியலுக்குள்ளார வந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் இப்படி செய்தது ஏன், நல்ல பெயரை கெடுத்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி பலரும் சமூக வலைதளங்களில், ஏன் விஜயின் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களுமே அவருக்கு எதிராக தற்போது திரும்பி இருக்கிறார்கள் அப்படின்றது 100% உண்மை. அதே நேரத்தில் விஜயை ஆதரித்து வந்த சிலர் கரூர் சம்பவம் முதல் பல சர்ச்சைகளில் அவர் மீது பல விமர்சனங்கள் வந்தபோது கூட ரசிகர்கள் விஜய்க்கு முழு ஆதரவு தான் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு ஆதரவு சொல்லவே கடினமாகிடுச்சு. ஏன், கடந்த சில தினங்களாகவே குறிப்பாக சொல்லணும்னா விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்காங்க அப்படின்ட்டு சொன்ன பிறகு கூட
அவங்க அப்படி தான் இருப்பாங்க, இதில் எங்கள் அண்ணன் மீது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியும், மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண் ரசிகைகள் கூட அவருக்கு நான் கூட பொண்டாட்டியாக போகிறேன், எங்கள் அண்ணன் பண்ணதில் தப்பு இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இறங்கி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த பெண்ணினுடைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு புரிந்திருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னொரு புதிய தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் மார்ச் 7ஆம் தேதி அன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்களாம். அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா, நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளார விஜய் தன்னை அனுமதிக்க மறுக்கிறார் அப்படின்ட்டு மிக பெருமளவில் குற்றம் சுமத்தியிருக்காங்க. இந்த தகவல் வெளியானதும் மீண்டும் பரபரப்பாக ஆரம்பித்தது திரை உலகமும், தாவேகா தொண்டர்களும், விஜயின் ரசிகர்களும். என்ன காரணம்னா, விஜய்க்கு எதிராக இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க பார்க்குறனே அப்படின்ற மாதிரி விஜயின் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் கொதித்து போயிருக்காங்க. உள்ளது உள்ளபடி சொல்கிறாங்க, அவருடைய விஜய் அவருடைய கணவர் இப்படி மோசமாக நடத்துகிறார், அதை கேட்குறதற்கு உங்களுக்கு வக்கு இல்லை, சங்கீதாவுக்கு எதிராக திரும்புறீங்களா அப்படின்றது தான் இந்த சம்பவத்தை நன்கு உற்று நோக்குபவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்திலையும் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. ஏன்னா விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சி அடுத்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தீவிரமாக செயல்பட்டு வருது. இந்த நேரத்தில் இப்படியான தனிப்பட்ட சர்ச்சைகள் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கின்றதா? இது கேள்வியெல்லாம் கிடையாது, நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லுவேன். இந்த விவகாரம் குறித்து சினிமா வட்டாரத்திலையும் பலரும் பேச தொடங்கியிருக்காங்க. இப்போ தான் நம்ம விஷயத்துக்கே வரோம். குறிப்பாக நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவர்கள் மார்ச் 7ஆம் தேதி இந்த சம்பவம் பற்றி கோபமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு, பேசியிருக்கிறார் ஒரு வீடியோவில். அது தற்போது மிக பெருமளவில் வைரலாக பரவிட்டு வருது. அப்படி என்னதான் சமுத்திரக்கனி அவர்கள் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக விஜயையும் திரிஷாவையும் வெளுத்து வாங்கி இருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஒரு படத்தினுடைய பூஜையில் கலந்து கொண்ட சமுத்திரக்கனி அவர்கள் இயக்குனர் பாலா மற்றும் ஆர்வி உதயகுமார் ஆகியோருடன் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது சமுத்திரக்கனி அவர்களிடம் விஜய் திரிஷா ஒன்றாக திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பற்றி கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, இது என்ன விளையாட்டா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது, அவங்கள வெளியே கூட்டிட்டு போகிறீங்க, 4 சுவற்றுக்குள்ளார வைத்து கொள்ள வேண்டியது தானே, யாரை நீ பழி வாங்குற அப்படின்ற மாதிரி கோபமாக சமுத்திரக்கனி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக வந்து கொண்டிருந்தது, கட்சிக்காரனே இனிமேல் நம்மால் முடியாது என்று சொல்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாகவோ இந்த விஷயம் பற்றி பேசியிருக்கிறாரு சமுத்திரக்கனி அவர்கள். ஏன் இந்த வீடியோ தற்போது வைரலாக பரவிட்டு வருது, ஏன் இந்த மாதிரி கோபமாகவும் கொஞ்சம் வருத்தப்பட்டும் சமுத்திரக்கனி அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது அவரை மனதார வரவேற்று பாராட்டியவர்களில் சமுத்திரக்கனியும் ஒருவர். இந்த நிலையில் தான் இப்போது இவரே சமுத்திரக்கனியை இப்படி பேசுவது மிக பெருமளவில் வைரலாகி வருகின்றது. ஏன்னா யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிச்சயம் சமுத்திரக்கனி அவர்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கும். அதை வைத்து தான் அவர் இப்படி பேசியிருப்பார் அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடிகின்றது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ரசிகர்கள் மட்டுமல்ல, தாவேகா தொண்டர்கள் சிலரும், தமிழக மக்கள் பலரும், திரை உலகினரை சேர்ந்த சிலரும் தற்போது விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்காங்க. விஜய் பண்ணுறதுல நியாயமே இல்லை, விஜய் பண்ணுறது மிக பெரும் துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சமுத்திரக்கனி அவர்கள் தற்போது வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, விஜய் பண்ணுறது திரிஷா பண்ணுறதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி. இதற்கு முன்னாடி நடிகை சனம் செட்டியும் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இன்னும் சில நடிகர்களுமே விஜய்க்கு எதிராக தற்போது திரும்பி இருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விவாகரத்து வழக்கு, இன்னொரு பக்கம் திரிஷாவுடன் திருமண நிகழ்ச்சியில் ஜாலியாக கலந்து கொண்டது. அதோட மனைவி மீண்டும் நீதிமன்றத்தில் இன்னொரு மனு கொடுத்து என்னை வீட்டுக்குள்ளாரையே அனுமதிக்க மாற்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இப்படி பல சர்ச்சைகள் விஜயை சுற்றி
பெரிய அளவில் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் அடுத்த நாட்களில் எப்படி மாறும், அதற்கு விஜய் என்ன பதில் சொல்வார் அப்படின்றது தான் ரசிகர்களும் அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் ஏதோ வசனம் எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அவர் ஒரு உண்மையான அரசியல்வாதி மாதிரியோ அல்ல நல்ல ஒரு குடும்பஸ்தன் மாதிரியோ அவருடைய பேச்சு இல்லை அப்படின்றது தான் மார்ச் 7ஆம் தேதி பேசின விஷயத்தில் இருந்தோம், இதற்கு முன்னாடி அவர் பேசின விஷயங்களில் இருந்தோ தெல்ல தெளிவாக தெரியுது. இவனுக்கு விஜயை பிடிக்காது போல, இவன் வேற கட்சிக்காரனாக இருப்பான், இவன் திமுக காரனாக இருப்பான், அதிமுக காரனாக இருப்பான், அதனால தான் இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு கூட ஒரு சிலர் கூவுன்னு கத்துன்னு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் கதறினாலும் கதறுவாங்க. உண்மை என்ன அப்படின்றத தான் சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு சம்பவம், மோசமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. மனைவியே இப்படி மனம் குமுறி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஒரு நடிகையுடன் ஜோடியாக வருவது நியாயமா? ஒரே காரில் புதுமண தம்பதிகள் கூட இப்படி வரமாட்டாங்கயா, அந்த மாதிரி வந்திருக்காங்க. சரி ரைட்டு, இதெல்லாம் பார்த்தா கட்டின மனைவிக்கு எப்படி வயிறு எரியும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு விஜயின் நிலை இருக்கின்றதா, அல்லது புரிந்து கொண்டே நம்மக்கிட்ட பணம் இருக்குது, 4 மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு திமிரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி, விஜய் பண்ணி கொண்டிருப்பதை பற்றி, விஜய் செய்த இந்த மோசமான சம்பவங்களை பற்றி? அதாவது விஜய் என்ன கொடுமை பண்ணுறாரு, திருமணத்தை மீறிய உறவு வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மனைவியே சொல்லியிருக்காங்க. விஜய் தற்போது பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான செயல்களையும் நடத்தைகளையும் பற்றி சமுத்திரக்கனி அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.